वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रम् யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்டதனிஷ்டாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரசோதியார். இப்ப நம்ம பார்க்க இருக்கிற பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்ருதோஷம். பித்ருதோஷத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வீட்டுல பித்ருதோஷத்தினால திருமணம் தடை ஏற்படுது. பித்ரு சாபத்தினால பிள்ளை பறவு தள்ளி போகுது. சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போகுது. சில பேருக்கு கல்யாணமே நடக்காம நின்று போகுது. வீட்டுல பல பிரச்சனைகள். பணம் நிக்க மாட்டேங்குது. வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இருக்க மாட்டேங்குது. இந்த பித்ரு சாபத்தினால சுத்தி 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 நம்ம வீட்டுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. சோ இந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படி போக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம இதுல செய்ய தவற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒவ்வொரு அமாவாசையும் முடிஞ்ச லெவலுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணணும். சரி, அமாவாசை நம்ம தர்ப்பணம் பண்ண முடியல அப்படின்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். 4 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம். அதுவும் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். படையில போடுறோம், அவங்களுக்கு எல்லாம் பண்றோம், ரைட், சந்தோஷம். ஆனா ஒரு 4 ஏழைக்கு அன்னைக்கு அன்னதானம் பண்றது, நிறைய பேர் இந்த பித்ருக்கான வழிபாடே பண்ண மாட்டேன்றாங்க. மாசம் அது வழிபட்டு நிறைய ஏழைகளுக்கு அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு 2 ஒரு 3 ஏழைக்கும் மத்தியானம் அன்னதானம் வழங்குறது அவ்வளோ விசேஷம். இதை நம்ம பண்ணின்னு வர 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 அந்த பித்ருவோட கோபம் குறையணுவாங்க. கோபம் குறைஞ்சி அவங்களே பக்கபலமா சப்போர்ட்டா நிற்பாங்க. என்னதான் குலதெய்வ சப்போர்ட் இருந்தாலும் பித்ரு சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும். அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு பித்ரு சப்போர்ட் வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக திரும்பவும் சொல்றேன், நம்ம இந்த இடத்துல ஒவ்வொரு அமாவாசையும் முடிஞ்ச லெவலுக்கு நம்ம தானம் பண்றது அவ்வளவு நல்லது. அன்னைக்கு முடிஞ்ச லெவலுக்கு மசாலா ஐட்டத்தை கட் பண்ணிட்டு நம்ம நார்மலா இது பண்ணோம்னாலே வாழ்க்கை சூப்பரா இருக்கும். பித்ருக்கும் மசாலா ஐட்டம் போடக்கூடாது. இதுல இந்த முக்கியமான சாந்தி அடைதல், ஏற்படுதல், தோஷம் இதை நீக்க அமாவாசை தர்ப்பணம் செய்யவும் மற்றும் ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்கள். இதுல பித்ருதோஷம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராமேஸ்வரம் போலாம். ராமேஸ்வரம் போக முடியல அப்படின்றவங்க திருவேற்காடுல இருக்க வேதபுரீஸ்வரரை போய் வழிபட்டுடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள்ல அர்ச்சனை பண்ணிடுவாங்க வேதபுரீஸ்வரருக்கு. ஒரு அமாவாசை போங்க, இல்ல அவங்க இறந்த திதி அன்னைக்கு போங்க, போயிட்டு வேதபுரீஸ்வரரை அர்ச்சனை பண்ணிடுவாங்க. திருவேற்காடுல இருக்க வேதபுரீஸ்வரர். இல்ல இயர்லி ஒன்ஸ் முடிஞ்சா ராமேஸ்வரம் போயிட்டு அங்க இந்த தத்தம், அதாவது அங்க தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. ராமேஸ்வரத்துல அங்க தசரதற்காக ராமரே அங்க தர்ப்பணம் பண்ணதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி நீங்க உங்க மூதாதையருக்கு அங்க தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இது பித்ருதோஷம் நீங்கும். இது உங்களோட மட்டும் கிடையாது, உங்களுக்கு அடுத்து வர வாரிசுக்கு நம்ம இப்ப பண்ண போறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பிசினஸ்ல எப்படி நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்றோமோ, நம்ம செய்யற பலன் எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பலனை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் அடுத்தடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எந்த கஷ்டமா இருந்தாலும் நம்மளோட போக்கிட்டு அடுத்தவங்களுக்கு பலனை கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு பிறப்பை கொடுத்துருக்கோம் ஆண்டவன். அதை நம்ம சரிவரையா பயன்படுத்திக்கணும். மாதந்தோறும் வர அமாவாசைக்கு தர்ப்பணம் கண்டிப்பா பண்ணணும். நம்ம பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல தயவு செஞ்சு நீங்க இதை செஞ்சுவாங்க. அதே போல நீங்க அன்னைக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க. திதி கொடுப்பது அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் முன்னோர்கள் இறந்த திதி அன்று அவர்களுக்கு சார்தம் அல்லது தர்ப்பணம் செய்வது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரத்திலேயே. நீங்க இறந்தவங்களோட திதி, அதாவது அவங்க இறந்த டேட்டு கிடையாது, திதி. அவங்க இறந்தவங்க சஷ்டி திதி, சப்தமி திதி, அஷ்டமி திதி, இந்த மாதிரி திதி இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி திதி அன்னைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வீட்டுல ஒரு பிராமணனை கூப்பிட்டு அன்னைக்கு தவசம் பண்ணி நீங்க அவங்களுக்கு ஒரு தானத்தை கொடுக்கறது ரொம்ப நல்லது. உங்களால என்ன தானம் முடியுமோ அந்த தானத்தை கொடுத்து பண்றது ரொம்ப நல்லது. அதே போல புண்ணிய ஸ்தல வழிபாடு நான் சொன்ன மாதிரிதான். அக்னி தீர்த்தமான ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்தத்தில் நீராடி அங்கு பித்ரு பூஜை, தல ஆவணம் அல்லது திருவேற்காடு எளிமையான வழிபாட்டிற்கு சென்று வருவது தோஷத்தை நீக்கும். திருவேற்காடுல வேதபுரீஸ்வரரை வழிபடுறது ரொம்ப நல்லது. ராமேஸ்வரம் போக முடியாதவங்க தயவு செஞ்சு வேதபுரீஸ்வரர் போங்க. அதே போல காக்கைக்கு உணவிடுதல், இந்த பூந்தி கீந்தி எல்லாம் கிடையாது. முடிஞ்சா
காக்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை மட்டும் இல்ல, டெய்லியே பண்ணலாம். டெய்லியும் ஒரு சாப்பாடு வைக்கலாம். அமாவாசை அன்னைக்கு சாதத்துல எள்ளை கலந்து வைக்கலாம். சாதத்துல எள்ளை கலந்து வைக்கலாம். மற்றபடி டெய்லியே வந்து ஒரு பருப்பு சாதமோ இல்ல ஒரு நெய் சாதமோ வச்சீங்கன்னா அந்த பித்ருக்கள் வந்து காக்கை ரூபத்துல வந்து சாப்பிட்டு உங்களுக்கு அவங்களோட ஆசைய வழங்குவாங்க அப்படின்னு இருக்கு. இதோட இன்னொரு ஒரு ஸ்டெப் மேல என்னால இதெல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பசுவோட கன்று சேர்த்து தானம் பண்ணணும். கோவிலுக்கு ஒரு பசுமாடு கூடவே கண்ணு குட்டி இருக்கணும். அந்த மாதிரி தாய் செய்யோட இருக்கிற கன்றை வந்து கோயிலுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த பித்ருதோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதே போல வந்து மாலை பட்சம் புரட்டாசி மாதத்தில் வரும் மாலை பட்சத்தில் 15 நாட்களும் தர்ப்பணம் செய்வது சிறந்தது. நிறைய பேர் வந்து 15 நாள் தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த 15 நாள் முடிஞ்ச லெவலுக்கு விரதம் இருந்து அந்த அமாவாசை அன்னைக்காவது நீங்க தர்ப்பணம் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப நல்லது. 15 நாள் தர்ப்பணம் பண்ண முடிஞ்சா இன்னும் விசேஷம். அதே போல வந்து ஏழைகளுக்கு தானம், ஏழைகளுக்கு ஆதரவற்றோர் அல்லது முதியோர்களுக்கு உணவு உடை மற்றும் வஸ்திர தானம் செய்வது நல்லது. நீங்க இப்ப என்னென்ன தானம் பண்றீங்களோ அது உங்களால முடிஞ்சது. ஒரு 4 ஏழைக்கு உணவு வாங்கி தரலாம், 4 ஏழைக்கு வந்து உடுத்த உடை வாங்கி தரலாம், அவங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு பாய், அந்த மாதிரி விஷயம் அவங்கள வந்து ஒரு சௌகரியப்படுறதுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அந்த பித்ரு தோஷத்தோட நீக்கம் வந்து ஏற்படும். அதே போல வந்து எளிய தினசரி இல்ல வாராந்திர பரிகாரங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனுக்கு தண்ணி அர்க்கியம் சமர்ப்பித்தல். அதாவது நம்ம ரிவர்ல வந்து என்ன பண்ணுவோம், சூரிய பகவானை வந்து அந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு சூரிய பகவானை பார்த்துட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அந்த தண்ணியை அப்படியே அதே ரிவர்ல நம்ம அப்படி விடுறோம் பாத்தீங்களா, அதுதான் சமர்ப்பித்தல். அந்த மாதிரி செய்யலாம். எங்க வீட்டுல இருக்கும்போது அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னா கையில கொஞ்சம் ஜலம் எடுத்து சூரியனை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஜலத்தை உங்க வீட்டுல இருக்க செடியில விடலாம். அந்த மாதிரி செய்யறது ரொம்ப நல்லது. சரி, இதோட இன்னும் எளிமையான வழிபாடு இந்த பித்ருதோஷம் போக அப்படின்னா டெய்லி செய்ய வேண்டிய வழிபாடு, எங்கேயாவது உங்க வீட்டை சுத்தி ஒரு அரச மரம் இருக்கு அப்படின்னா அந்த அரச மரத்துக்கு சுற்றி தண்ணீரை விட்டுட்டு விஷ்ணு சகஸ்நாமம் பாராயணம் செய்யலாம். விஷ்ணு சகஸ்நாமம் தெரிஞ்சா அமாவாசை என்ற அரச மரத்தை சுற்றி வந்து விஷ்ணு சகஸ்நாமம் பாராயணம் செய்யறது அவ்வளவு நல்லது. விஷ்ணு சகஸ்நாமம் பாராயணம் செய்யறது ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்யறது ரொம்ப நல்லது. அதே போல மந்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த மந்திரக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுப்பேன். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் பித்ரு பகாய நமக என்ற மந்திரத்தை டெய்லி வந்து உச்சரித்தல். இந்த மந்திரத்தை டெய்லி நீங்க சொல்லின்னு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓம் பித்ரு பகாயை நமக, ஓம் பித்ரு பகாயை நமக. அதே போல வந்து பசுவுக்கு உணவளித்தல். தினசரி பசுவுக்கு உங்க கையால உணவு கொடுக்கறது, பறவைக்கு உணவு தானியம் பண்றது. பறவைனா காக்கையா இருக்கலாம், புறாவா இருக்கலாம், கிளியா இருக்கலாம், என்ன மாதிரியான பறவையா இருக்கலாம். அந்த மாதிரி பறவைகளுக்கு வந்து உணவை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே போல தினமும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது டெய்லி காலைல நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், வீட்டுல விளக்கேற்றுறோம் அப்படின்னா அது பெண்ணான்ல ஆணும் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட குலதெய்வத்தை ஒரு முறை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை வேணா வழங்கலாம். நம்மளோட முழு முதற் கடவுளான விநாயகரையே குலதெய்வ வழிபாட்டுக்கு அப்புறம் தான் நம்ம செய்யணும். அதனால குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முழு முதற் கடவுளை நம்ம வழிபடலாம். ஆனா டெய்லி கம்பல்சரி செஞ்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடை, உங்களுக்கு ஏற்பட்டிருக்க சிக்கல் இன்னல்கள் எல்லாத்துலேருந்தும் ஒரு விடிவு பிறக்கும். அதே போல வந்து அந்தணர்களுக்கு, அதாவது பிராமணர்களுக்கு பணம், சிவப்பு நிற ஆடைகள் தானமாக வழங்கி மாத பிறப்பு வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யவும். ஒவ்வொரு மாசத்துலயும் ஞாயிற்றுக்கிழமை வருது பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சண்டே. அந்த ஃபர்ஸ்ட் சண்டே வந்து உங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த பணமும் ரெட் கலர், அதாவது சிகப்பு கலர் வஸ்திரம் அவங்க கொடுத்துற அந்த வேஷ்டிய தானமா, சிகப்பு கலர் வேஷ்டியை தானமா கொடுத்து இதை செஞ்சுன்னு வந்தீங்கனாலே உங்களுக்கு பித்ருவால் ஏற்பட்டிருக்க தோஷங்கள், இன்னல்கள், உடல் உபாதைகள் எல்லாமே நீங்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தினமும் செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம், தினமும் ஆலமரத்துக்கு தண்ணீரை ஊற்றிவிட்டு பித்ரு தோஷத்தால் ஏற்படும் தீமைகள், பாதிப்புகள்
குறை தினமும் சிவபெருமானுக்கு வழிபட வேண்டும். அதாவது டெய்லி நீங்க ஆலமரத்துக்கு போய் தண்ணியை விட்டுட்டு அங்கே நேரம் சிவன் கோயிலே இருந்தா சிவன் கோயில் இல்லைன்னா தண்ணியை விட்டுட்டு நேரம் சிவன் கோயில போயிட்டு சிவபெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா டெய்லியே உங்களுக்கு சூப்பரான பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்க வீட்டுல ஏற்பட்டிருக்க அந்த பித்ரு தோஷம் நீங்கி, உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பித்ரு சாபங்கள் நீங்கி, எல்லாமே நீங்க உங்க வீட்டுல திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் கிட்டும், பணம் பற்றாக்குறை இல்லாம ரோலிங் ஆகிட்டு இருக்கும். அதே போல பித்ரு சாபத்தில இருந்து நம்ம விடுபடுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அதனால நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.